அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது யாழ்ப்பாணத்துல வடமராட்சி பகுதிகளில் ஒரு விஷயம் பரபரப்பா போய்கொண்டிருக்கிறது. அது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அது நடந்து முடிந்து விட்டது. நீங்கள் அறிஞ்சீங்களோ இல்லையோ தெரியாது. நாங்கள் எல்லா மக்களும் இதை அறிய வேணும் என்றுதான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை நாங்கள் போடுகிறோம். என்னென்றா டிடிகே என்ற ஒரு மோசடி சம்பந்தமான ஒரு ஆன்லைன்ல செய்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், அது இப்போ சில வருஷங்களாக அது நடைபெற்று அதில் அநேகர் இணைந்து அநேகர் தங்களுடைய காசுகளை அதில் முதலீடு செய்து அந்த டிடிகே என்ற அந்த ஒரு ஆன்லைனில் செய்கிற அந்த நிதி இது இப்போ கோடிக்கணக்கான பணத்தை ஒரே நேரத்தில் அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள். இதில் அநேகர் தங்களுடைய லட்சக்கணக்கான பணத்தை இழந்து வேதனையோடு கவலையோடு இருக்கிறார்கள். எங்கள் ஏரியாவில் கூடி அநேகர் தங்களுடைய அநேக பணத்தை இழந்திருக்கிறார்கள். இப்ப கொஞ்சத்துக்கு முதல் கூடி ஒரு தர நான் சந்திச்சிருந்தேன். அவர் சொன்னார் தன்னுடைய 80 லட்சம் காசு போயிட்டு சொல்லி அவர் கவலைப்பட்டார். இப்படி அநேகர் இன்னும் 2-3 பேரை நான் சந்திச்சிருந்தேன். அவர்கள் சொன்னார் ஒருதர் 2 லட்சம், ஒருதர் 5.5 லட்சம், ஒருதர் 50,000, இப்படி பல விதமான தொகை காசை அநேக மக்கள் இழந்து விட்டார்கள். அவங்க எப்படி என்றா இப்படி அநேக வருஷமா இந்த ஆன்லைன்ல ஜனங்களுக்கு அந்த ஆசை காட்டி அநேக ஜனங்களை ஏமாற்றி இப்படி உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது இப்படியான ஆன்லைன்ல இந்த மோசடி செய்கிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அலுவலகம் எங்கும் கிடையாது. மற்ற அவங்க போனிலையும் பேச மாட்டாங்க. எல்லாம் மெசேஜ் மூலம்தான் அந்த தொடர்பாடல் நடக்கும். முதல்ல அவங்க சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க போட்டா உங்களுக்கு இவ்வளவு வட்டி வரும் என்று சொல்லி அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்ற இந்த டிடிகே இந்த இவங்களை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா ஜனங்கள் சந்தேகப்படாதபடி அவைக்கு ஒரு சின்ன வேலை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்னடா சில ஆப்ஸுகளை இறக்கி அந்த வேலை செய்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஏனென்றால் அப்படின்னா அவைகளுக்கு சந்தேகம் பெறாது. என்றால் நீங்க செய்கிற வேலைக்கு தான் நாங்கள் காசு தர்ற மாதிரி இப்படி அவங்க தொடர்ந்து வேண்டிய ஆசையை தூண்டி இப்ப போட்ட கொஞ்சம் காசுக்கு கொஞ்சம் வட்டி கொடுத்து அந்த வட்டியை இன்னும் ஒரு பேங்க்ல அவங்கள்ட்ட ஆன்லைன்லயே போயிட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி கொடுத்து இப்படி போட்டு 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 ஆசையை காட்டி இப்ப இந்த பொங்கலை முன்னிட்டு இந்த விசேஷ நாளுகள் பொங்கல்கள் இப்படி முக்கியமான நாளுகள் வரைக்கும் அவங்க கூட உங்களுக்கு தொகை தருவோம் என்று சொல்லி இப்ப இந்த பொங்கலை முன்னிட்டு அநேக மக்கள் தங்களை நகையில கூடி அடைய வச்சு இந்த இதுல போட்டிருக்காங்க. போட்டு இந்த பொங்கலை முன்னிட்டு அநேகருக்கு அநேக தொகை வரப்போகுதுன்னு நினைச்சு போட்டதுனால அவன் எல்லாரும் காசு போட விட்டுட்டு அந்த பொங்கலோட அந்த அந்த அப்பயே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அந்த இயங்குற தளம் எல்லாம் மூடப்பட்டாச்சு. அப்ப அநேகர் இதால பாதிக்கப்பட்டு அநேக ஜனங்கள் மனவேதனையோடு இருக்கிறாங்க. இதை அநேகர் வெளியில சொல்லலாம இருக்கணுமென்ற வெக்கக்கேடு, மெட்டாக்களுக்கு தெரிஞ்சா பழிப்பாங்க சிரிப்பாங்கன்னு சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இதை உங்களுக்கு நான் சொல்றேன்டால் நடந்து முடிஞ்சிட்டு இனிமேலும் நாங்கள் ஏமாறக்கூடாது. அதுவும் குறிப்பாக வட மாகாண தமிழ் மக்களை குறி வைக்கிறாங்க. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தாக்கள்கிட்ட நல்ல வெளிநாட்டு காசு இருக்குன்னு தெரியும். மற்றது காசு ஆசை, அந்த பண ஆசை அதிகமா யாழ்ப்பாணத்தாக்களுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதால இருக்கிற காசு காணாம இன்னும் சம்பாதிக்கணும் கொண்டு அநேகர் அலைஞ்சு திரிகிறதால இப்படியான ஆப்புகள் மூலம் கொஞ்சம் தொழில்நுட்ப விஷயங்கள் தெரியாத ஆக்கள் எல்லாம் இதுக்குள்ள போய் கிணவேர் மாட்டுப்பட்டிருக்காங்க. அதிலும் அந்த அந்த அண்ணன் கதை கேட்க எனக்கு சொன்னார், இதுல அதிகமா யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள் மாணவர்கள் மற்றது கொஞ்சம் பெரிய 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 பதவியில இருக்கிற ஆக்கள் கூட இதுல ஏமாந்துருக்காங்க. அவங்க நியாயமான காசை இதுக்குள்ள போட்டு ஏமாந்துருக்காங்கன்னு அவர் சொன்னார். எனவே இப்படி காலத்துக்கு விதமான வடிவங்கள் அவங்களை ஏமாத்துறாங்க. இப்ப இனிமே அடுத்த முறை வரைக்கும் உங்களை இந்த வடிவத்துல வராமல இன்னும் ஒரு தொழில்நுட்ப வடிவத்துல வந்து ஏமாத்துறாங்க. உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக அந்த சோலார் சிஸ்டம் ஒன்று வந்து ஒரு சோலார் ஒரு தரப்பு 2 பேரை சேர்க்கிறது அப்படி சேர்த்து அந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் நின்று அநேக மக்கள் தங்கள நகையில் அடைய வச்சு அந்த சோலார் சிஸ்டம் நின்று கஷ்டப்பட்டதை நாங்க பாக்குறோம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் நீங்கள் இந்த விஷயத்துல உங்களை ஏமாத்திட்டு சொல்லி நீங்க பொலிசிலவே முறையீடு செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு நபர் இன்ன ஆளுன்னு நீங்க பிடிக்கலாது. இதெல்லாம் ஆன்லைன்ல தான் நடக்கும். அப்ப நீங்க பொலிசிலவே இதை சொல்லலாது. பொலிசினரும் இதை குறித்து விழிப்புணர்வு வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படியான ஆன்லைன்ல மோசடிகள் நடக்குது, ஜனங்கள் ஏமாறக்கூடாதுண்டு. ஆனாலும் எவ்வளவு விழிப்புணர்வு நடந்தாலும் மனுஷன்ல இருக்கிற அந்த பலவீனம் என்னென்ன அந்த பண ஆசை, அந்த பண ஆசையை அவங்க இன்ற வரைக்கும் பயன்படுத்தி மக்களுக்கு தெரிஞ்சாலும் புதிய புதிய விதத்துல வந்து ஏமாத்தி
மக்களை இன்ற வரைக்கும் அவங்க மோசடி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் அவசரமா இந்த வீடியோ போடுறோம் என்றால், எனக்கு தெரிஞ்ச என்ற நண்பர்கள் கூடி அநேகர் இதில் ஏமாந்திருக்கிறார்கள். அதிலும் சில நாட்களுக்கு முன்பாக ஒருவர் எங்களுடைய மனைவியோட வந்து பேசி மனைவியினுடைய போனில் இந்த ஆப் எல்லாம் இறக்கி ரெடி ஆகிட்டு, ஏன்னா அவங்க சொல்லேக்க நாங்கள் அந்த சும்மா இருந்து காசு தர்ற மாதிரி காட்டாமல் உழைக்கிற மாதிரி ஒரு ஐடியா போடுவாங்க. ஏனென்றால் இப்ப அந்த ஐடி கம்பெனியில வேலை செஞ்சு பங்குச்சந்தை அந்த வேலையில் செய்கிற மாதிரி தான் இதை காட்டுறாங்க. எப்படின்னா உங்களுக்கு சில ஆப்புகளை தருவாங்க, நீங்க இறக்கினால் அதுக்கு உங்களுக்கு சம்பளம் மாதிரி தான் இதை செய்வாங்க. அப்ப எங்களை மனைவியின் போனிலாம் இறக்கி ரெடி ஆகிட்டு காசு போடுறது மட்டும்தான். போய் அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று அனுப்புவாங்க. ஆனா இப்ப நீங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை செக் பண்ணினா அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஒரு நல்லா படிச்ச ஒரு பெரிய ஒரு கூட்டம் தான் இதை பிளான் பண்ணி இந்த மக்களை தொடர்ந்து ஏமாத்தி கொண்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட இப்ப கோடிக்கணக்கான பணம் இலங்கையில அந்த அண்ணன் கதை கேட்க சொன்னார், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அதுல இணைஞ்சிருந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்கள், எல்லா மாகாணங்கள், எல்லா கிராமம், எல்லா இடத்துலயும் 10 லட்சம் பேர். இங்க சிந்திச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் இந்த பொங்கலை முன்னிட்டு தங்கள்கிட்ட இருந்த எல்லா காசையும் போட்டிருக்காங்களே என்றால் அது டபுள் ரிவில் மடங்கா ஏதோ வட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க போலோடக்கு. எல்லா மக்களையும் போட விட்டுட்டு அவங்க இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க நிக்கிறப்ப பல கோடி காசு இதுக்குள்ள மோசடி செய்யப்பட்டிருக்குது. எங்களை மனைவியும் எல்லாம் போனில் இறக்கி ரெடி ஆகிட்டு, ஆனா என்ன அண்டு போடுறதுக்கு காசு இல்லாதால அவ எங்களோட மனைவி போய் போடல. அதால மட்டுமட்டா எங்களை மனைவி தப்பிட்டா. அநேக நண்பர்கள் அநேகர் ஏமாந்தது எனக்கு தெரியும், சரியா கவலைப்படுறாங்க. நாங்கள் ஏன் இதை உங்களுக்கு சொல்றோம் என்றால், இனிமேலும் நீங்க விழிப்புணர்வோடு இருங்க. உழைச்சு நாங்க முன்னேறணும். இந்த இருந்த இறையில இந்த கள்ள வேலையில் செஞ்சு உழைக்கிறதெல்லாம் அது ஒரு குறுக்கு வழி. இப்படி அநேக வழியில உங்களை வந்து ஏமாத்துவாங்க. எப்பொழுதும் நாங்க உழைச்சு நேர்மையான வழியில போய் ஏதாவது இப்படி இப்ப ஆன்லைன்ல இப்படி செய்து உழைக்கிற சில வேலைகளும் இருக்குது. அது நீங்கள் எப்படி என்றால் அரசாங்க ரீதியா பதிவு செய்யப்பட்டு ஒரு அரசாங்கத்தின் ஊடாக ஒரு சரியான ஒரு முறைப்படி நீங்க போனீங்கள் என்றால் அதுல வேலை செஞ்சு உழைக்கலாம். மற்ற இதுக்கண்டு ஒரு அலுவலகம் இருக்கணும், இதுக்கண்டு ஒரு தலைவர் செயலாளர், இதுக்கண்டு ஒரு நிர்வாக குழு இருக்கணும். இதுக்கு எதுவுமே இல்லை. இது யார் தலைவர், யார் செயலாளர், யார் பொருளாளர், யார் இருக்குது, எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆன்லைன்ல தான் நடக்கும். அவர்கள் நேர போன இடத்துக்கு கூட கதைக்க மாட்டாங்க. என்ன மீட்டிங் நடந்தாலும் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. இப்படி அநேகர் பல விதங்களை ஏமாத்துறாங்க. நாங்க நினைக்கிற திருடுறதுன்றோட வீட்டை பிரிச்சு எங்களை வீட்டை வந்து நகைகள் காசுகளை களவெடுக்கிற மட்டும்தான் களவுன்னு நினைக்கிறோம். அது சில ஆக்கள். ஆனா அந்த படித்தவர்கள் என்ன செய்யறாங்களோ இப்படியான முறையில் திருடுறாங்க. இந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி அநேக மக்கள்கிட்ட போனுகள் இருந்தாலும் இன்னும் அந்த போனுகளை பயன்படுத்துற முறைகள், அந்த தொழில்நுட்ப விஷயங்கள் அநேகருக்கு இன்னும் வடிவா தெரியாது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அநேகர் அவங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு விதத்தில் ஏமாத்துறாங்க. இதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணுமே, இதை நான் சொல்றோம் என்றால், இப்படி உங்கள்கிட்ட இந்த முறையில யாரும் அணுகினால் உங்களுக்கு விளங்கிடணும் இது உங்களை ஏமாத்த போறாங்கன்னு. எங்களா அக்கா சில நாட்களுக்கு முன்பாக கோல் அடிச்சு என்னை கூப்பிட்டா திடீரென்று தங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆக்கள் டொலர், ஒரு பேர்ஸ்ல டொலர், மற்றது 5 பவுண்ட் சங்கிலி, இன்னும் அந்த ஐபோன், இப்படி கன சாமான் வெளிநாட்டில அனுப்பியிருக்காங்க. அவங்க கொழும்புல இருந்து கோல் பண்றாங்க. ஒரு அக்கௌண்ட் நம்பரை போட்டு இன்ன நம்பருக்கு நீங்கள் ஒரு 80,000 போடுங்க, வந்த சாமான ஒரு 10 லட்சம் பெறுமதியான சாமான், நீங்க 80,000 போடுங்க, அந்த சாமான அனுப்புறோம். அதை எப்படி ஏமாத்தினாங்கன்னா, எங்களோட அக்காண்ட மகன் வாட்ஸ்அப்ல ஒருதன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவன் இவரோட தொடர்பு கொண்டு, இவங்க கஷ்டம், நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிறீங்க, அவர் ஜெர்மனியில இருக்கிற மாதிரி ஒரு தொழிலதிபற்ற மகன் மாதிரி எல்லாம் போட்டோ போட்டிருக்கான். அவர்கிட்ட பெரிய பங்களா, அப்பாவோட கார்ல இருக்கிற மாதிரி எல்லாம் போட்டோ போட்டோன்னு இவன் நம்பிட்டினான். அப்படி ஏமாத்தி நாங்கள் தான் உங்களுக்கு அனுப்பி இருக்கோம், அங்க நீங்கள் இந்த 80,000 கட்டினா அவங்க உங்களை வீட்டை கொண்டு வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன கோல் பண்ணி கூப்பிட்டா இப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்குண்டு. இப்ப நான் போய் பார்க்க போதே எனக்கு தெரியும் இப்படி கன்னடத்துல ஏமாந்திர சம்பவம் எனக்கு தெரியும். அப்ப நான் சொல்லிட்டேன். அப்ப அவையிட்ட நான் சொன்னேன், இத்தனை லட்சம் அனுப்பினவங்க ஒரு 80,000 கட்டி அனுப்ப மாட்டாங்களோன்னு கேட்ட போது அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. அதோட அந்த தொடர்பு அப்படியே நின்றுட்டு, அப்படி அது இது நல்ல காலம் மட்டுமட்டா தப்பிட்டினோம். இப்படி அநேக விதத்துல மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் உங்கள போனுகள்ல வெளிநாடுகள்ல இருந்து தொடர்பு வரும், இப்படி உங்களுக்கு காசு அனுப்ப போறோம்னு சொல்லுவாங்க, தொடர்பு எடுப்பாங்க. இப்படி இந்த
டிடிகே மாதிரி இன்னும் பல பேர்ல முதல் இயங்கி அநேகரை மோசடி செஞ்சுட்டாங்க. இப்ப இனிமேல் இப்ப கொஞ்ச காலத்துக்கு இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது எல்லா இடம் இப்ப பரபரப்பா போய்கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் எங்களை பெருத்துற பகுதியில எல்லாம் ஏமான ஆக்கள் இதுல ஏமாந்துருக்காங்க. கொஞ்ச காலம் அமைதியா இருந்துட்டு திருப்பி இன்னும் ஒரு வடிவத்துல வருவாங்க, வந்து உங்களை ஏமாத்துவாங்க. எனவே அதுதான் நாங்கள் அவசரமா இந்த காணொலியை பதிஞ்சு எங்களை ஹெலோ ஜப்னா சேனல்ல நாங்க இதை போடுறோம். இதை பாருங்க, உங்களை நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் இப்படியான காரியங்கள் வரைக்க அவங்களும் அலர்ட் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை, ஒவ்வொருத்தரும் 80 லட்சம் 1 கோடி 50 லட்சம் கூடி கனவேர் இதுல போட்டிருக்காங்க. கடைசியா கூடி அநேக தங்கள நகையில் அடை வச்சு கண்ண காசை போட்டிருக்காங்கன்னா பொங்கலோட தங்களுக்கு எக்கச்சக்கமான காசு மாறப்போகுதுன்னு சொல்லி இப்படி ஆசை காட்டி அநேகர் ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. எனவே நீங்கள் விழிப்போடுங்கள், இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இனிமேலும் நாங்கள் ஏறாமல் எங்களை ஏமாறாமல் நாங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்வோம். ஓகே, நன்றி, வணக்கம்.